வழக்கு அந்த பைசா ப்ராப்ளம் அப்படிங்கும்போது பர்டிகுலராக வந்து நம்ம நக்கிரன் டீமு கூட எனக்கு பண உதவிகள் பண்ணி நீ இது பண்ண நான் பண்ணுறேன் நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ணாங்க. அந்த கோபால் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அது இல்லாமல் நிறையா என்னோடய நியூஸை வந்து வெளியாக்குனதே இந்த இந்த நக்கீரன் டீம் தான். கோபால் அண்ணன் கூட ரொம்ப நேரம் பேசினேன்னா எங்களை வச்சு நிறைய பேர் பகட கையாக பொழைச்சிட்டாங்க, இது பண்ணாங்க. இப்போ நான் ஓனாக நிற்கிறேன், நான் ஒத்தையில் நின்று போராடுறேன், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டதுனால அவர் இது பண்ணார். எனக்கு டெல்லி சப்போர்ட்டு என்ஹெச்ஆர்சியில் மற்ற விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு செத்துப்போன கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்திய மாதேசிய சம்மேளனத்தோட செக்ரட்டரி, நேஷனல் செக்ரட்டரி ஆனி ராஜா, அந்த அம்மா எனக்கு இன்னொரு தாய் மாதிரி. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரிட்டின்னு கூட பார்க்காம ரொம்ப இறங்கி வந்து நல்லா இது பண்ணுவாங்க. டெல்லியில் உள்ள என்ஹெச்ஆர்சி சம்மந்தமான எந்த ஒரு இதை வழக்கு ரீஓப்பன் பண்ணுறதாகட்டும், ஒரு ரிப்போர்ட் வாங்குறதாகட்டும், இல்லைனா அங்கே போனால் நான் தங்க வைக்கிறதுக்கு சொந்த வீட்டையே வீடுன்னு கூட பார்க்காம தங்க வச்சலாம் இது பண்ணி இந்த வழக்கு முக்கிய பங்கு அந்த டெல்லி என்ஹெச்ஆர்சியோட மனித உரிமை ஆணையத்தோட அந்த ரிப்போர்ட் சம்மந்தம்லாம் அவங்களோட பங்களிப்பு இதில் இருக்குது. அவங்களையும் நான் நன்றியோட பார்க்குறேன். மற்றபடிக்கு இந்த 2 பேரை தவிர அந்த நக்கிரன் டீமு, ஆனி ராஜா, அது கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மாதேசிய தேசிய சம்மேளன நேஷனல் செக்ரட்டரி ஆனி ராஜா, இந்த 2 பேர்த்த தவிர எந்த சப்போர்ட்டும் எந்த பின்புலமோ சப்போர்ட்டோ எதுவும் கிடையாது. ஓனாக மக்களை வச்சுக்கிட்டு சாருங்களை வச்சு இந்த 2 வழக்கறிஞரையும் வச்சுக்கிட்டு சங்க சுப்சாரையும் பார்த்து சாரையும் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணி தான் பண்ணேன். அடுத்து கர்நாடக கவர்மெண்ட்டு நமக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டே கேஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போட்ட வழக்கு போயிட்டு இருக்கிற போதே 2000